கொடைக்கானல்ல மக்கள்லாம் கேக்குறாங்க 7 தடவை மட்டும் பண்ணி காட்டுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு. கொடைக்கானல்ல மக்கள்லாம் கேக்குறாங்க ஒரு 7 தடவை மட்டும் பண்ணி காட்டுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு. இதுக்கு மேல யாரும் கேட்க மாட்டாங்க, இப்பயே பண்ணிருன்றாங்களா? நேச்சர் மூவி இப்போ எங்க போனாலும் அதுதான். இப்படி பண்றதுக்கு பதில் இப்படி பண்ணாலும் 10 காசு தேரும். தலைவர் கையிலே 10,000 ரூபாய் தான் காசு இருந்துச்சான். போட்டிங் போனார்ல, அதுக்கு 6,000 ரூபாய் முடிஞ்சு போச்சான். மிச்சம் 4,000 ரூபாய் வச்சு எப்பறம் என்ன பண்றது தெரியாம தான் சைக்கிள் ஓட்டி சுத்துறாரு. வாடகை கம்மியில இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். யோ, வண்டி எடுத்து 15 நாள் ஆகுது, வண்டியை விட மாட்டேன், வாடகை கொடுக்க மாட்டேன், என்ன நினைச்சிட்டு இருக்க மனுஷன? எளிமையான சிஎம் கிடைச்சிருக்குது, எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கோம். நீங்க திரும்ப வரவேணா வரப்ப ஓலா கதையெல்லாம் நமக்கு தெரியும். அதனால வந்து கேப் 160 சீட்டு ஜெயிக்கிறாங்க சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க 160 சீட்டு ஜெயிக்க போறாங்க. தேர்தல் ஆணையம் சொல்லுதா? இல்லையே, இப்ப சொல்ல போறது யாரு? மீடியா. அதே அண்டா குண்டா பெரிய மீச தொடப்பு கட்ட இதானே சொல்லும். நீங்க சொல்லுவீங்களா பாலா? என்ன இனிமேட்டு வந்து சொம்புன்னு சொல்லாத அண்டான்னு சொல்லுவீங்களா? சொல்லவே மாட்டேன். ஏன்? நம்ம உப்பு போட்டு சாப்பிடுறோம். நீங்க ஊரெல்லாம் சாராயம் வச்சிருக்கீங்க அப்படின்னு ஹெராயின் கஞ்சா பொண்ணுங்களை நினைச்சா வீடு பூந்து ரேப் பண்றீங்க. இதெல்லாம் தாண்டி கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு வேலைக்கு போய் ஐடி கம்பெனில போய் நம்ம வேலை பார்த்தா, நான் ஐடி கம்பெனில சாப்பிடுறதுக்கு நான் இட்லி சாப்பிடுறதுக்கு கலைஞர் தான் காரணம்னா ஏங்க நீங்களும் நானும் இப்ப இங்க இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கிறது காரணமே திமுக. அதை ஒத்துக்கிறீங்களா? முதல்ல எங்க அப்பன்னு தெரிஞ்சா செருப்பு கழட்டி அடிப்பாரு தெரியுமா உங்களுக்கு? செருப்பு கழட்டி அடிச்சிருப்பேன் நான் சொல்றேன். வெறி கொண்டுருவேன் நான். எதுக்கு நீ இதை பேசிக்கிற? வான்கோழி, நச்சுக்கிண்ணம், வாலிப விருந்து ஏன் கலைஞர் எழுதுனதுங்க. அதெல்லாம இப்ப பேசிட்டு இருப்பாங்க. ஏங்க ஒரு தலைவன் எழுதின புத்தகங்க அது, முழுக்க ஏ கண்டென்ட் புத்தகம். ஓ, நீங்க தான் எழுதாளா? அட அறிவு கிட்ட மூதேவி, ஏண்டா இந்த மாதிரி புக் எழுதுனா போலீஸ் உன்னை தேடாம ஜனாதிபதி அவார்டை தருவாங்க. அதை படிச்சுதான் நீங்க மாணவ பிள்ளைங்க ஐடி கம்பெனி வரைக்கும் போயிருக்காங்க, அப்படித்தானே? அப்படி கிடையாது. திருக்குறளுக்கு ஒரு உரை எழுதினாராம். நீ உர போட்ட கதை நான் கேட்டேனா? டபுள் மீனிங் பேசுற நீ பழனி. சில நேரங்கள் எனக்கு நீ நல்லதும் பண்ற கெட்டதும் பண்ற, தாண்டி எதுவுமே பண்ணலையா? வரலாறுல இடம் பிடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு கலைஞர் இல்லையா? இருக்காரு. 3ஆம் 30 எப்படி இல்ல வரலாற்றுல இடம் பிடிக்கிற அளவுக்கு 3ஆம் 30 கேட்டேன். ஏன் உதயநிதி துபாய் போனாரு? அதானே நான் கேட்கவே இல்லையே. அப்படி 5000 ரூபாய் கையிருப்பு இருந்துச்சு உனக்கு, நீ எப்படி துபாய் போன? யாராவது பார்த்து டிக்கெட் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஏங்க டிக்கெட்டே எடுக்காத வந்தவங்க வரலாறுல டிக்கெட் போட்டு போறாங்களா? நான் செந்தில்வேலுக்கு நேரடியாக கேட்கக்கூடிய கேள்வி, நாங்க எல்லாரும் இன்னைக்கு வந்து ஐடி கம்பெனியில் இருக்கிறாங்க, ஐடி கம்பெனியில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் படிச்சு வேலை பார்க்கறது கலைஞர் தான் காரணம்னா, ஊருக்குள்ள ஒவ்வொருத்தரும் டிக்கெட் வாங்காம சுத்துறாங்க, அதுக்கு கலைஞர் தான் காரணமா? பாஸ் வாங்க ஓடிடலாம். வேணாண்டா, ஓடினா விரட்டி வந்து அடிப்பாங்க, நின்னு அடிப்பாங்களா? அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஏய் நீ தானே அந்த வரலாறு உருவாக்குன. நல்லது எது நடந்துச்சோ அதுக்கு மட்டும் தானே நம்ம வந்து பொறுப்பேற்க முடியும். எல்லாம் மோசமானதுக்கெல்லாமா பொறுப்பேற்க முடியும்? அப்ப ஸ்டாலினுக்கு வந்து அவர் பொறுப்பேற்க மாட்டான்றீங்களா? செந்தில் பாலாஜி பேசல, எலெக்ஷன் டைம்ல பிஸியா இருந்தாங்க. இப்ப என்ன கழட்டிட்டு இருக்கீங்க? எலெக்ஷன் முடிஞ்சு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. எலெக்ஷன் டயத்துல என்னமோ சொன்னீங்களே பிஸியா இருந்தாங்க. ஏன்டா ஓட்டு கூட போட வராம அப்படி என்ன பிஸியா இருந்த நீ? ஆமா, என்னை மட்டும் சல்லீசி அடிச்சிருங்க, கோவப்படாதீங்க சார். 5 நிமிஷம் கரூர் சம்பவம் நடந்த போது ஓடி வந்து ஸ்பாட்ல நின்று அப்படி பெர்ஃபார்ம் பண்ண தெரிஞ்ச உனக்கு ஒரு 5 நிமிஷம் வந்து ஓட்டு போட்டு போறதுக்கு துப்பு இல்லையா? 10 ரூபா பாலாஜின்னு யாரை சொல்றாங்க தமிழ்நாட்டுல? யாரையுமே சொல்லல. சரி, டாஸ்மாக்ல யார் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறது? ஒரு டாஸ்மார்க் போறீங்க, அந்த டாஸ்மார்க்ல போயிட்டு குடிக்க தெரிஞ்சவங்களால எக்ஸ்ட்ரா 10 ரூபா கொடுத்தா கொடுத்துட்டு போங்க. என்ன இப்ப அதுல என்ன குடிக்காம முடிக்க? வாடா என் காலம்க்குடா அப்படின்னு நான் சொல்லுவேன். 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்ல. இல்லைங்க 10 ரூபா நான் கொடுக்குறேன்ல, வாங்கி சாப்பிட்றீங்கல்ல? ஆமா, காலமுக்கு காலமுக்கு 2 கையாலே அமுக்குடா. அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? சரி 100 ரூபாய் தரேன். ஓ சாரிங்க, 200 ரூபா கொடுக்கணும்ல, தப்பா எடுத்துட்டேன். 200 ரூபா தரேன். காசுக்காக என்ன வேணா பண்ண முடியுமா? என்ன காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கல்ல? யாரு?
யாரு அந்த அவங்க வரலாறு தான். ஒரு இடத்துக்கு போய் அங்க போய் எல்லாம் முடிச்சுட்டு அங்க இருந்து காசு எடுத்துட்டு வந்தாராம். கேட்டதுக்கு நீயும் இன்புட்றேன் நானும் இன்புட்றேன், உனக்கு எதுக்கு காசு நேரம். ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. அடே சிரிப்பு வேற. கலைஞருடைய நாணயம் வெளியிட்டாங்களா, யார் வந்து வெளியிட்டா? இவர் வந்தார், ராஜ்நாத் சிங் வந்தாரு. ராஜ்நாத் சிங் வந்தாரு. எவ்வளவு அந்த நாணயம்? இந்த தெரியல, 100 ரூபா நாணயம். 100 ரூபா நாணயம். 100 ரூபா நாணயத்துக்கு 10,000 ரூபாய் விலை வச்சார் ஸ்டாலின். என்ன தெரியுமா உங்களுக்கு? அது வந்து ஒரு முக்கிய வியாபாரம். என்ன வியாபாரம் பண்றீங்க? இது வந்து உனக்கு வியாபாரமா? பின்ன அந்த தாவேக்காக்கு எவன்லாம் ஓட்டு போட்டானோ அந்த ஓட்டு போட்டவன்லாம் வந்து நிஜமா வந்து வருத்தப்படணுமா. தாவேக்காக்கு போய் போட்டோமே அப்படின்னு சொல்லி நிஜமா அதெல்லாம் பார்த்தா அசிங்கமா கேவலமா இருக்குதுன்றாரு. அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது? ஆண்டாவேல்னு பேரையே மாத்திட்டீங்க. நான் ஏங்க அண்டாவேல் மாத்துறேன்? அவர் தனக்கு தானே அண்டான்னு சொல்லிட்டத, அண்டா கொஞ்சம் குண்டா இருக்குதே, கொஞ்சம் நல்லா வாங்கி முரட்டு தின்னுருக்கே, அதனால தானே இப்படி சுத்திட்டு அலையிறேன்னு சொல்லி கேட்கறாங்க மக்கள். கேக்குதுடா, கேட்டுக்கிட்டாலடா பெருந்தன்மையா போய்கிட்டு இருக்கேன். நீ கேட்காத மாதிரி மூடிட்டு மூவ் பண்றா, போடா. இந்த ஐடில வேலை பாக்குறவங்களாம் நினைச்சா கேவலமா இருக்குது அப்படின்ட்டு பயன்பெறுறோமோ. அதெல்லாம் கலைஞர் தான் காரணம் பொழுது கலைஞர் செத்துட்டாரு. அப்ப நீ ஏன்டா உயிரோட இருக்க? அதுக்காக இப்ப தூக்குல தொங்க முடியும் எல்லாரும். தொங்கு தொங்கு தொங்குடா. அண்ணா அறிவாலயம், அப்புறம் வந்துட்டு அண்ணா மேம்பாலம், அண்ணா தெரு, இதெல்லாம் பாக்குறது இல்லையா? அண்ணாவை கட்டினாரு எல்லாம் இல்லையா? அவர் பேர்ல கட்டினாங்க. சரி, இவர் பேர்ல என்னென்ன கட்டினாரு? யார் பேர்ல? கலைஞர் பேர்ல. பல நாடுகள்ல பல நாடுகள்லையா? நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு எடுத்து ஆன்லைன்ல போறீங்கன்னா எவ்வளவு திமிரு இருக்கும் இந்த ஜென்சி பசங்களுக்கும் அவங்க அப்பா அம்மாங்களுக்கும் உங்களுக்குலாம் எவ்வளவு திமிரு இருந்தா என்ன அதை என்ன பண்ணிட்டே இருக்கிறீங்களா? அப்புறம் என்ன அது? உன்னை ஒரு மயிரா கூட மதிக்கலாம்னு அர்த்தம் திமுக. தீபாவளி, பொங்கல், ரம்ஜானு, கிறிஸ்மஸுக்கு தான் துணிமணி வாங்கிட்டு இருந்தோம், புது துணி. முறையா தமிழ்நாட்டுக்குள்ள எலெக்ஷனுக்காக புது ட்ரெஸ் வாங்குறான். கொடுமையா இல்ல இதெல்லாம்? ஏன் நான் உழைச்சு நான் வாங்குற உனக்கு கொடுமை அந்த சாவிடா போயிட்டுருவேன் நானு. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. என்ன நினைச்சுக்கிட்டு இதே என்னத்தோட வீட்டு பக்கம் தீபாவளி ஷாப்பிங் சொன்ன மாதிரி இருக்கு, பொங்கல் ஷாப்பிங் இருக்கு, நியூ இயர் ஷாப்பிங் இருக்குது, என்ன நம்ம வேலண்டைன்ஸ் டே ஷாப்பிங் இருக்குது, பிறந்த நாள் ஷாப்பிங் இருக்குது. அதெல்லாம் விட்டுவிட்டு என்னத்துக்கு வந்து எலெக்ஷன் ஷாப்பிங்? இது என்னது இது? அது ஏன் அப்படி வயிறு எரிஞ்சு கத்துனாங்க தெரியுமா? அவன் ஒரு 5,000 ரூபாய் கொண்டு வந்து ஓட்டுக்கு கொடுத்தான், அதில் வந்து காஸ்டியூமே வாங்கினாங்க. கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்ச காசாச்சே, இது உங்ககிட்ட கொடுக்குறோமே பாத்துக்கப்பா, அதை வாங்கி எப்படியா ஓட்டு போட்டிருப்பான்னு கடைசி உயிர் மூச்சு வரைக்கும் போராடுற ஒரு கட்சிக்கு அகைன்ஸ்டா எப்படிங்க எப்ப உங்களால ஓட்டு போட்டுறோம்? சரி, மாத்தி போட்டேன், செத்துற போறியடா. அதெல்லாம் முடியாது. ஏன் உனக்கு தான் போடலையே? அதுக்காக எப்படி சாவாங்க? சோறு திங்காம இருந்தியா? இல்லையே. டூர் போகாம இருந்தியா? இல்லையே. அடமானம் கட்ட வேலை. லூசா பானி